நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு நியூஸ் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக் கிடையாது. ஸோ அந்த படத்தோட 1-2 சாயல் தான் அந்த படத்தில் இருக்கும். அதை தாண்டி இது பார்த்திங்கன்னா பக்கா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படம் தான் பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நம்ம எஸ்கேவோட பராசக்தி படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொமோஷனை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணுற விதமாக தான் அந்த புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா January 14 பார்த்திங்கன்னா இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம துல்கர் சல்மானோட காந்தா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் 24.50 crore பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் கம்பெனியை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷாலுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மகுடம் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ விஷாலோட ஆக்டிங்கில் அவரே டைரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம கார்த்தியோட பாபாத்தியார் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நடக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி படம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மருக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். நம்ம விஜய் அப்புறம் சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரீ ரிலீஸ் ட்ரைலர் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிடும்.